Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Diwali sweet adhirasam எப்படி இன்ஸ்டன்ட்டா செய்ய போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் 1 டம்ளர் பச்சை அரிசி எடுத்துர்க்கேன். இப்ப கடையில போய்ட்டு நம்ம adhirasam செய்யிறதுக்குன்னு அரிசி கேட்டாவே அவங்களே கொடுப்பாங்க. நல்லா குண்டு குண்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அந்த அரிசியை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சிட்டு நல்ல க்ளீனான டவல்ல அதை காய வச்சுக்கலாம். காய வச்சு இப்படி பிடிச்சா கையில் ஈரப்பதம் இருக்கணும். நம்ம அந்த ஈரப்பதத்திலேயே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரிசி மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி ஜார் வெட்டாக இருக்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். நல்லா அரைச்சிட்டு கட்டி இல்லாமல் ஜெலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவை இப்படி பிடிச்சி பார்த்தா புடி கொழுக்கிட்ட மாதிரி வரணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் வெல்லம் 3/4 டம்ளர் எடுக்கணும். நல்லா வெல்லத்தை பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு எடுத்ததை பாத்திரத்தில் நல்லா அடிகனமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதே டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த டம்ளரில் ஃபஸ்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோமோ லாஸ்ட் வரைக்கும் அந்த டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சும்மா நினைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஏன்னா ரொம்ப நிறைய ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது சுண்டுறதுக்கு ஜாஸ்தி டைம் எடுத்துக்கும். பாருங்கள், நம்ம வெல்லம்லாம் கரைஞ்சிடுச்சு. அடியில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வெல்லத்தில் இருக்க டஸ்ட்டு, குச்சி அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபில்டரில் வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே பாத்திரத்தில் பாகுக்காக நம்ம ஊற்றிக்கலாம். பாவு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ பக்கத்துலேயே சைடில் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ செக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். பாருங்கள், கொஞ்சம் விட்டு பார்க்கலாம். விட்டு பார்த்தா கரெக்டாக கொஞ்சம் ஜெல்லி மாதிரி மிட்டாய் பதத்தில் வரணும். அதுதான் கரெக்டான பாகு. இது பாருங்கள், எடுக்கவே வரலை. எடுத்து கொஞ்சமாக லைட்டாக உருட்ட வரணும். இது வரவே இல்லை. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்துடும் பாவு. இப்போ பாருங்கள், வருது. நம்மளுக்கு கையில் இப்படி ஒட்டாமல் வரணும். இப்படி ஜெல்லி மாதிரி நம்மளோட பாவு ரெடி ஆகிடுச்சு. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பிளேட்டில் போட்டுக்கிட்டேன். நல்லா கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். நல்லா கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ நல்லா தடவிட்டு உருட்டிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் வச்சாலும் நல்லா ஈஸியாக வரும். என்கிட்ட அந்த நேரத்தில் வாழை இலை இல்லை, அதனால் நான் ஷீட்டில் நல்லா தட்டிக்கிறேன். சைடில் எண்ணெயும் காய வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை வச்சுட்டு மெல்லமாக இதை எடுத்து போடுங்க. போட்டது மேலே மெல்லமாக பூரி மாதிரி எழும்பி வரும் பாருங்கள். திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு மாதிரி டார்க் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுடுங்க. இது அதிரசம் புழியிற கட்டைன்னு சொல்லுவாங்க. இது மேலே வச்சு எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் அது நம்ம வச்சு புழிஞ்சிடலாம். பாருங்கள், போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டா அது ஹார்டன் ஆகிடும் அதிரசம். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னாவே அதில் இருக்க எண்ணெய்லாம் கீழே ஸ்டோர் ஆகிடும். பாருங்கள், இன்னொரு அதிரசமும் போடலாம். கரெக்டாக பூரி மாதிரி உப்பி வந்துச்சுன்னா தான் கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துருக்கோம், பாவு எடுத்துருக்குறோம் அப்படின்றது அர்த்தம்.
உதிரி உதிரியாக போச்சுன்னா ரொம்ப இலகுன பாவு எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்னதாக வேணுமோ, பெருசாக வேணுமோ, எந்த சைஸில் வேணுமோ அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அதிரசம் செய்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி போடணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பதம் ரொம்ப இலகுன மாதிரி எடுத்தால் பிரியாக ஆகிடும். இல்லை ரொம்ப கனமாக நல்லா ரொம்ப மிட்டாய் பதத்தில் எடுத்தோனாலும் முத்தின பதமாகிடும், உடச்சி முறுக்கு மாதிரி ஆகிடும் அப்புறமா சாப்பிட்றதுக்கு. ஸோ ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலகுன மாதிரியும் இல்லாமல் மிடில் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இந்த 2 பாயிண்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிரசம் நம்மளுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், நம்மளோட தீபாவளி அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக எப்படி தீபாவளி அதிரசம் செய்யறதுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வீட்டில் அதிரசம் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்துங்க. இதோட ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.